அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். தீர்க்காயுள் ஜாதகம் யாருக்கு? ஒருவருடைய ஆயுளை கணிக்கக்கூடிய தீர்க்காயுள் ஜாதகம். ஒருவருக்கு தீர்க்காயுள் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்க வேண்டும்? பொதுவாக கலியுகத்திலே 120 ஆண்டுகள் தீர்க்காயுளாக சொல்லப்படுகிறது. 9 கிரகங்களுக்கும் தசாபுத்திகளாக 120 ஆண்டுகள் பிரிக்கப்பட்டுள்ளது. கேது திசை 7 ஆண்டுகள், சுக்கிர திசை 20 ஆண்டுகள், சூரிய திசை 6 ஆண்டுகள், சந்திர திசை 10 ஆண்டுகள், செவ்வாய் திசை 7 ஆண்டுகள், ராகு திசை 18 ஆண்டுகள், குரு திசை 16 ஆண்டுகள், சனி திசை 19 ஆண்டுகள், புதன் திசை 17 ஆண்டுகள் ஆக 120 ஆண்டுகள் ஒருவருக்கு கலியுகத்திலே தீர்க்காயுளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்கால கட்டத்திலே 61 வயது முதல் 120 ஆண்டுகள் தீர்க்காயுளாக சொல்லப்படுகிறது. ஆக இப்படி இந்த தீர்க்காயுள் 61 வயது முதல் 120 ஆண்டுகள் சொல்லப்படுகின்ற இந்த தீர்க்காயுள் யாருக்கு அமையும்? அப்படிப்பட்ட தீர்க்காயுள் அமைவதற்கு ஜாதகத்திலே கிரக நிலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது 8ஆம் இடம். அஷ்டமாதிபதி 8ஆம் இடம் தான் ஆயுளை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த ஒருவருடைய ஜாதகத்திலே 8ஆம் இடத்து அதிபதி வலிமை அடைய வேண்டும். வேற விஷயங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி வலிமை இருந்தால் சிறப்பில்லை. ஆனாலும் ஆயுளை பொறுத்தவரை 8ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற வேண்டும். அதே போல 8ஆம் இடத்தை குரு பார்க்க வேண்டும். அதே போல 8ஆம் இடத்து அதிபதி தன்னுடைய சுயசாரம் பெற வேண்டும். 8ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் அல்லது சுயசாரம், அதாவது 8ஆம் இடத்து அதிபதிக்குன்னு சில நட்சத்திரம் இருக்கும், 3 நட்சத்திரம் இருக்கும் இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாயா வராரு. அப்ப 8ஆம் இடத்து அதிபதி லக்னத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதி. அப்ப செவ்வாயோட நட்சத்திரம் என்ன? மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருப்பதும் பலமாகவே சொல்லப்படுகிறது. ஆக 8ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் அல்லது தன்னுடைய சுயசாரத்தில் இருக்க வேண்டும், அல்லது குருவினுடைய பார்வையில் 8ஆம் இடம் குருவை பார்வை இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 8ஆம் இடத்து அதிபதி எங்க போயிருந்தாலும் குருவுடைய 5, 7, 9 பார்வைகளில் இருக்க வேண்டும். ஆக இப்படி 8ஆம் இடத்து அதிபதி வலிமை அடைய வேண்டும். அல்லது இந்த 8ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்க வேண்டும். 8ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்தாலும் தீர்க்காயுளாக சொல்லப்படுகிறது. அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம் மோட்சஸ்தானமும் 12ஆம் இடம் தான். ஆக 12ஆம் இடம் ஆட்சி உச்சம் வலிமை அடைய வேண்டும். 12ஆம் இடம் வலிமை அடைந்தவருக்கும் தீர்க்காயுள் சொல்லப்படுகிறது. அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே சனி தான் ஆயுள் கிரகம். சனி 8ஆம் இடம், ஒருவருக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் என்றால் காரகத்துவ அடிப்படையிலே ஆயுளை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் என்றால் சனி கர்ம காரகன். கர்மன்னா ஒன்றும் இல்லை, செயல். அப்ப செயல் அதிகமா இருக்கணும். அப்ப சனி ஆட்சி உச்சம், குருவுடைய பார்வையில் இருக்கிறது, கேந்திர திரிகோணங்கள்ல இருப்பது, இது போன்று சனி வலிமை அடைந்து இருக்க வேண்டும். அப்பொழுதும் அவர்களுக்கு தீர்க்காயுள் சொல்லப்படுகிறது. அதே போல 8ஆம் இடத்திலே குரு, 8ஆம் இடத்திலே சனி, ஆயுள் ஸ்தானத்திலே ஆயுள் காரகனாய சனி, குரு, சனி, சூரியன், இந்த 3 கிரகங்கள் இருக்கும் பொழுதும் ஆயுள் சிறப்பாக சொல்லப்படுகிறது. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்து ஆயுள் ஸ்தானத்திலே ஆயுள் காரகனாய சனி அல்லது குரு அல்லது சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் இருந்தாலும் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். கர்ம, அதாவது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். அதே போல செயல், தான் செய்யக்கூடிய செயலை குறிக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். ஆக இந்த 10ஆம் இடத்து அதிபதி வலிமை அடைய வேண்டும். ஏனென்றால் 10ஆம் இடத்து அதிபதி வலிமை அடைவது என்னவென்றால் செயல், நாம் செய்யக்கூடிய செயல் அதிகமாக இந்த பூமியில் இருக்கு. அதனால நம்ம அதிக ஆயுளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் அல்லது சுயசாரம் அல்லது கேந்திர திரிகோணம் அல்லது குருவுடைய பார்வையில் இருப்பது தீர்க்காயுளை குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்திலே கேந்திர திரிகோணங்களிலே கிரகங்கள் அதிகமாக இருப்பது 3 கிரகம் 4 கிரகம். கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10, திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9களிலே அதிக கிரகங்கள் இருப்பது தீர்க்காயுளை குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே சுக்கிரன், நவகிரகங்களில் சுக்கிரன் சஞ்சீவினி வித்தையை தெரிந்தவர். அதாவது பார்க்கடலை கடைஞ்சி அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் கிடைச்சி அது தேவர்கள் சாப்பிட்டு அவங்க அமரர் ஆயிடுவாங்க. அதில் ராகு கேது மட்டும் அசுரர்களுக்கு கிடைக்கும், பாக்கி இருக்கிற அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைக்காது. அப்போ சுக்கராச்சாரியார் சிவபெருமான்கிட்ட முறையிட்டு இதை சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் சுக்கராச்சாரியார், அதாவது சுக்கிரனுக்கு சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசம் பண்ணுவார். உனக்கு யாரு
நீ யாரு உனக்கு வேணுமோ அவர்களை இந்த சஞ்சீவனி வித்தையால உயிர் கொடுக்க முடியும். செத்தவர் தம்மை எழுப்பக்கூடிய சக்தி சுக்கராச்சாரியார், அதாவது நவகிரகங்களை சுக்கிரனுக்கு கிடைக்கப்பட்டது. ஆக சுக்கிரன் சஞ்சீவனி வித்தை தெரிந்தவர், சாகாவரம் பெற்றவர். ஆக சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்திலே ஆட்சி உச்சம் பெறுவது அல்லது கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10, திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9களிலே வலிமையுடன் இருப்பது, அதுவும் தீர்க்காயுளை குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக உடல் காரகனாய சந்திரன் வலிமையடைவதும் தீர்க்காயுளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே சனி 8ஆம் இடத்தில் இருப்பதும், அதே போல அதாவது சனி அல்லது 8ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பதும் ஆயுளை தீர்க்கமாக சொல்லப்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே இப்போ தீர்க்காயுள் இருக்கு, இந்த அமைப்புகள்லாம் இருக்கு, அவருக்கு எந்த திசை மாரகம் செய்யும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறாருன்னா அவருக்கு முதல் திசை சந்திர திசை, 2வது திசை செவ்வாய் திசை, 3வது திசை ராகு திசை, 4வது திசை குரு திசை, அப்படி 7வது திசை 8வது திசை 9வது திசை தான் அவருக்கு மாரகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக ஒருவருடைய ஜாதகத்திலே தீர்க்காயுள் அமைப்புடைய கிரக நிலைகள் இருந்து அவருக்கு எந்த திசை மாரகம் செய்யும் என்றால் 7வது திசை அல்லது 8வது திசை அல்லது 9வது திசை தான் மாரகம் செய்யும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.